Hello friends, welcome to Crunchy Chopping. Today நம்ம சேனலில் குக்கரில் குழையாமல் டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் 2-3 ஸ்பூன் வரைக்கும் கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாச்சி பூ சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நீள்வாக்கில் கட் பண்ண 2 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக மல்லித்தலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொரகொரப்பாக அரைச்ச சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததான் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்ச மஷ்ரூம் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் பட்டைத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 3 மீடியம் சைஸ் தக்காளியை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம், அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலாவோட ராஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்த்தா சரியாக இருக்கும். சாப்பாடு நல்லா குழையாமல் உதிரி உதிரியாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 1/4 மணி நேரம் ஊறின அரிசி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விசில் போட்டுடலாம். மூணு விசில் வந்துருச்சு. இப்போ ப்ரெஷர் போனோன்னே குக்கர் ஓப்பன் பண்ணுங்கள். நல்லா உதிரி உதிரியாக சூப்பரான காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. 2-3 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நெய் ஊற்றினா தான் பிரியாணியோட ஃப்ளேவர் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் சர்வ் பண்ணிடலாம். இது கூட வேக வச்ச முட்டை ரைத்தால வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.